பாலசுப்ரமணியம் MBA, லதா வெங்கடேஸ்வரன் MA மியூசிக். இவர்களின் திருமணம் அம்மா அம்மா. ஏப்பா என்னப்பா அதெல்லாம்? நான் அப்பவே சொன்னமா இன்விடேஷன் பழைய மாதிரி வேண்டாம். சும்மா கடை பித்துவை முண்டா. ஏமா பத்திரிக்கை எப்படி இருந்தாண்டம்மா? கல்யாணம் உனக்கும் பாலுக்கும் தானே. ஒன் கார்டு காஸ்ட் அபவுட் 75 rupees. நான் அத சொல்லலப்பா. இது என்ன என்ன மியூசிக்? உன் சிஷ்யா கோபால கச்சேரி. உங்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டானே, அவன் பேரை இந்த இன்விடேஷன்ல எதுக்குப்பா போட்டீங்க? அவன் பாடிதான் என் கல்யாணத்துக்கு மரியாதை கிடைக்கணுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக அவன் இந்த ரிசப்ஷன்ல பாடக்கூடாதுன்னா, அதை கேட்க காரணமாக இருந்த நானும் இந்த கல்யாணத்துல இருக்க கூடாதுமா. அப்பா என்ன சொல்றீங்க? நீ லதாவை ஒன்னா சிரிக்கிறீங்க, அடுத்த ராத்திரியில ஒன்னா பேசுறீங்க. நீ என்னடானா என் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுங்கிற, அவங்க என்னடானா அதுதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற. இதுக்கெல்லாம் என்னோட அர்த்தம்? என்னோட அர்த்தம் உன் பூர்வீகம் என்ன? உன்னோட அப்பா அம்மா யாரு? நீ எங்க இருந்து வந்த? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? இப்ப எப்படா இருக்க? இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யார் காரணம்? உங்க பொண்ணு லதா தான் சார். அவளையா நான் பொண்டாட்டி ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்ட? என்ன கண்டிக்கிறதா நினைச்சு உங்க பொண்ணையே களங்கப்படுத்திட்டீங்க சார். இது அவங்க காதுல விழுந்தா அடுத்த நிமிஷமே பணம் ஆயிடுவாங்க சார். அம்மாங்கிற வார்த்தைய அடுத்தவங்க சொல்லித்தான் கேட்டிருக்கேன், பார்த்ததில்ல. உங்க பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மாவையே நேர்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுக்கு 3 வேளை சாப்பாட்டையும் நல்ல வாழ்க்கையையும் மனசுல நிம்மதியும் கொடுக்கிறது தெய்வம் தாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா, என்னோட தெய்வம் உங்க பொண்ணுதான் சார். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நாளை காலையில புரிய வைக்கிறேன் சார். நான் உன் மேல சந்தேகப்பட்டேன் இல்லையா? நீ நல்லவன் எனக்கு நிரூபிக்கத்தாமா கோபாலவன் அப்படி கேட்டான். எல்லாம் என்னாலதான். இத பாருமா, நீ கல்யாணத்தை பாதியிலேயே நிறுத்தினது எனக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும், பாலுவையே மனசுல நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தியே, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. ஆனா என் மருமகன் பாலு கோடீஸ்வரன், வேற எந்த பொண்ணையும் கட்டிக்காம பொண்டாட்டியா வந்தா அது நீயாத்தான் இருக்கணும்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கான் பாத்தியா? அவ உன்னை விட ரொம்ப வசந்துட்டாமா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நீ சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்கிட்ட கெட்ட பேரையும் அவமானத்தை தாங்கிக்கிட்டு உன் அன்பையும் இந்த வீட்டுல கிடைக்கக்கூடிய சுகமான வாழ்க்கையை இழக்க முன்வந்தானே, அதான் உன் சிஷ்யன் கோபால். அவன் உங்க 2 பேரை விட எவ்வளவோ வசந்துட்டாமா.